வாலேனா வா. நான் எவ்வளவு சொல்லி கேட்காம மகா என்ன அடிச்சிட்டு கிளம்பி போயிட்டா. என்ன லேனா நீ சொல்ற? நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க கிரிஷ். அவ உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ அப்படி சொல்றியா? லேனா, மகா எனக்கு வேணும். அவ எங்க இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்தி இங்க அவளை கூட்டிட்டு வரணும். எங்க அவ போயிருப்பா? எங்க உங்க கூட டெக்ஸ்டைலுக்கு வந்திருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்க எங்க? அவளை பத்தி நீ ஏன் கேக்குற? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்கா? நேத்து அவங்க ஹோட்டல்ல இருந்து அழுதுகிட்டே போறத பார்த்தேன். ஏதாவது பிரச்சனையாங்க? என்னங்க அவங்க எங்க இருக்காங்க? எங்க ஆட்டோ எங்க சொல்லிட்டு போங்க. எங்க? அட கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எங்க? எங்க? சொல்லுமா. மகா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த சாமி மறுபடியும் பணம் கேட்டு வந்து தொல்லை பண்றான். என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. நீ ஏதாவது கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி அனுப்புறமா. நீ போனை வை, நான் வேலையில இருக்கேன். எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுதா? என்ன பேச போற? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவுதானா? இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. வேற லவ் பண்ற பசங்க கூட படுக்கூடாதா? சை. இந்த டீல் நீங்களாக இருக்கிறதால சூப்பராக முடிஞ்சுதுடா. ஆனால் இந்த பழைய பிரச்சனை தான் அதனால சார் இப்போலாம் ஃபோன் கூட பண்ணுறதில்ல. ஒரு மில்க் ஷேக் கொடுங்க, அப்புறம் ஒரு சாண்ட்விச். டேய், இவங்க தாண்டா நம்ம பணத்தை அடித்தது. சார், நம்ம பணத்தை அடித்தவங்க இந்த ஏரியாவில் தான் சார் இருக்காங்க. டேய் நில்றா, மாட்டினா செத்துருவா. டேய் ஹாய், சத்தியமா 100 ஆயிசுங்க உங்களுக்கு. நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க போனாலும் விடக்கூடாதா? டேய் எங்கடா அந்த பணம்? சொல்றேன். Hey!
ஆ காட்டு ஆ எனக்கு ஒன்று மச்சான் ம் ரொம்ப வலிக்குதுடா. மச்சான் இந்த வலிக்கலாம் இது வேலைக்கு ஆகாது. ஒரு ஆஃப் வாங்கி வச்சாதான் சரியாகும். டேய் என் உடம்பு வலியை சொல்லலடா, என் மனசு வலிக்குதுடா. அதுக்கும் சேர்த்துடா சொல்கிறேன். ஆ காட்டு ம். ம் ஏய் மச்சான், நான் இவ்வளவு தூரம் அவன்கிட்ட பேசி கூட அவ பேரே கேட்க முடியாம போயிடுச்சே மச்சான். நானும் பார்த்தேன்டா. நானும் பார்த்தேன்டா. படிக்காம பொம்மையை பார்த்துட்டு இருக்கேன். ஏய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. ஏண்டா தண்ணி எது சரக்கு எதுன்னு தெரியாம குஷ்ணுக்கிற, இதெல்லாம் பெரிய விஷயமா? பட்றா. டேய் அவனை விடு மச்சான், எனக்கு ஒரு வழி சொல்றா. சார் வணக்கம் சார். உட்காருங்கடா சார், உட்காருங்கடா வாங்க சார். உட்காரு. வணக்கம் சார். ம் என்னப்பா சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பிட்றீங்களா சார்? ஏய் இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன ராஜா இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். நீ கவலைப்படாத. இனிமே அந்த அவாலா குரூப் நம்ம வழிக்கு வரவே மாட்டானுங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். இந்தடா இது செலவுக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல சார். வச்சுக்கடா. இல்ல பரவாயில்ல சார். ராஜா இருக்கட்டும் சார். உடம்ப பாத்துக்கடா. ஆ. ம் சரிங்க சார். வரேன் சார். டேய் என்னடா அசிங்கப்படுத்துற? சரக்கு காசு வந்துச்சு. மேடம் சார் உங்களை கூப்பிடுறாரு. தேங்க்யூ. ஓகே மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். நீங்க இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுமா? ம். சார், நான் செட்டிநாடு கார்மெண்ட்ஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். சொல்லியா? உங்க கம்பெனில வேலை செஞ்ச மகாலட்சுமின்ற பொண்ணு இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இப்போ அவ எங்க இருக்கா? இப்போ இங்க வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க சார். நான் தான் அவங்கள அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவ எங்கேயும் போகாம பாத்துக்க. சார், எனி ப்ராப்ளம் சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஓகே சார். அம்மா தாயே, எங்க தேடியோ எனக்கு வேலை கிடைக்கல, கிடைக்குன்ற நம்பிக்கையும் இல்லை. இனி என்ன செய்யறதுன்னு புரியல. நீதாம்மா எனக்கு ஒரு வழி காட்டணும். ஊர்ல அம்மாலாம் எப்படி இருக்காங்கக்கா? நல்லா இருக்காங்கம்மா. ஏய் வாடி. இவங்க தான் நீ சொன்ன மகா? ஆமாக்கா. ஓ ஜாப் என்னாச்சு? கிடைச்சிருச்சு. கம்பெனிலே ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? என்ன இப்பவே கிளம்புறியா? இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே வா. ஆமா, கம்பெனி நேம் என்ன? ராணா குரூப் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். ராணா குரூப் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் வரேன். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? ஏதாவது இருந்தா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணு. பாய். டேக் கேர் மகா. உங்க கம்பெனில வேலை செஞ்ச மகாலட்சுமின்ற பொண்ணு இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. நான் தான் அவங்கள அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். கிருஷ்ணசாமி ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அவளை அடையாம விட மாட்டான். அவன் பெரிய விஐபி. அவனை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது.